ஹலோ அண்டஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். அண்டஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரைடு தான் கிளம்பியிருக்கோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தாரம்பாடின்னு ஒரு பிளேஸுக்கு போகிறோம். அங்கே பீச் அண்ட் ஃபோர்ட்டுக்கு தான் போக போகிறோம். இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும், நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த பிளேஸ் சூஸ் பண்ணிருக்கேன். அங்கே முடிஞ்சளவு கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போக ட்ரை பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனல் சூப்பராக இருக்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க, பெல்லைக்கு அந்த ஆளில் போட்டுக்கோங்க. இன்ஸ்டாவில் போகிறோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், போகிற வீடியோவில் உங்கள் மெசேஜில் வரும். ஓகே அண்டஸ், வாங்க கிளம்பலாம். மோட்டா வந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்டஸ் கிளம்பியாச்சு. அண்டஸ் வீட்டில் இருந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரூட்டு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் வந்து சிதம்பரம் அப்படி தான் போகுது. நான் இன்னும் மேப் பார்த்துக்கல. சரி, சிதம்பரம் போயிட்டு பார்த்துக்கலான்னு விட்டேன். அது வரையும் ஹைவேல போய்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபியூஷனு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டேன். அங்கே போயிட்டு பார்த்துக்கலான்னு கிளம்பலாம். வண்டியில் பெட்ரோலும் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுங்க, அப்படி கிளம்ப ஆரம்பிக்க வேண்டியதான். ஆனால் மார்னிங் ரைடு கிளம்புறதே ஒரு தனி ஜாலி தான். அந்த மாதிரிங்க சன்னு கரெக்டாக மேலே வரும், சூப்பராக இருக்கும் போகிறதுக்கு. இங்கே சொல்லிட்டு ஹைவே ஏற போகிறோம். இப்போது பெட்ரோல் வந்து இங்கே போடலாமா, இங்கே வேணால் ஹெச்பி தான் இருக்கும், இண்டியன் இருக்காது. ஸோ அதனால அப்படியே ஹைவே ஏறி கூட பார்த்துக்கலாம். பெட்ரோல் இருக்குது, அதனால ஹைவே ஏறி பார்த்துக்கலாம். அண்டஸ், என் பிளாக் அரிசி இப்போ மைலேஜ் எவ்வளோ தரான்னு பார்த்தீங்கன்னா, பர் லிட்டருக்கு வந்து 38 கொடுக்குறான். நம்பவே இல்லை நான். என்னடா இவ்வளோ மைலேஜ் எப்படா தருது, எனக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா கொஞ்சம் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜே இருக்காது, 22 20 இதுக்குள்ளே தான் இருக்கும். இது ஹெச்பி. ஸோ அதனால் வந்து நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அவ்வளோதான், மைலேஜ் போயிடுச்சு வண்டியில், அவ்வளோதான். அதுக்கு அப்புறம் மைலேஜ் ஏற்றுறது என்னாலே வச்சுட்டு இருந்தேன். அவர் சென்னையில் ஒரு டைம் சொல்லிவிட்டு அந்த மாரி வந்து மைலேஜ் ஆகுது போ அப்படின்னோடனே அவங்க எல்லாம் இது பண்ணி க்ளீன்லாம் பண்ணி போட்டு எதுவும் பண்ணாங்க. அவங்க என்ன மேஜிக் பண்ணாங்கன்னு தெரியல. சென்னையில் சர்வீஸ் பண்ணி முடிச்சதுலேருந்து வண்டி மைலேஜ் 35க்கு மேலே தருது. ஓ, மைலேஜ் வந்தால் சரி. அதெல்லாம் அப்புறம் மெயின்டெனும் நான் கரெக்டாக பண்ணிடுவேன். அதில் எதுவும் இது பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நிற்க தார் நிற்கிது பாருங்க, ஒரு நாள் எடுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ ஹைவே ஏறிடுவோம். ஏறிட்டோம்னா இங்கேருந்து உளுந்தூர்பேட்டையிலேருந்து விருதாச்சலம் வந்து சிதம்பரத்துலேருந்து அப்படி போகணும். போகலாம். எப்படியும் போகிறதுக்கு இன்னும் 2 hours ஆகும். டைம் 6:48 ஆகுது. போகிறதுக்கு எப்படியும் 9 or 9:15 ஆகிடும். அது பொறுமையாக போகலாம். இந்த ரைடு ஒன்றும் நான் பொறுமையாக போகலாம் தான் இருக்கேன். ஏன்னா தனியாக தான் போகிறேன், கூட யாரும் வரல. ஸோ அதனால் பொறுமையாக ரிலாக்ஸ்டாக வரலான்னு இருக்கேன். ஒன்றும் அவசரம் இல்லை. ஈவினிங் ஜிம்முக்கு 4 மணிக்கு போனால் போதும், 4 மணிக்கு வந்தால் போதும். வந்துட்டு ஹைவே ஏறிடுவோம். ஹைவே ஏறிட்டா ஒரு ரோடு தான். வண்டி வரல. ஐயோ, இண்டிகேட்டர் போட வேட்ட பார்த்தீங்களா? ஆச்சா. அண்டஸ், துபாயிலலாம் இது ஒரு ரூல்ஸே இருக்குது. இண்டிகேட்டர் போடாமல் லைன் டு லைனே சேஞ்ச் பண்ணக்கூடாது. இங்கே அப்படியே பண்ணிட்டு போகிறாங்க, ஆனால் அப்படி கிடையாது துபாயில். அது ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். அதுக்குமே ஃபைன் இருக்குது. 200 amps 300 amps ஃபைனு. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 5000 10,000 கூட வரும். அது உங்களுக்கு எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் லைன் இப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா, இப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணுறக்கூடாது. இண்டிகேட்டர் போட்டு இண்டிகேட்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேஞ்சே பண்ணணும். இப்படி பண்ணணும். அதுவும் எடுத்தோம் இந்த கட் அடிச்சுட்டு போகிறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்காங்களாம். போகும், அங்கேயும் பைக் எடுத்து ரைட் பண்ணணும். இவ்வளோ சீக்கிரம் போகும் அமைதி நினைக்கிறதா அப்படி பார்க்கலாம். அண்டஸ், நம்ம ரைடோட ஃபர்ஸ்ட் டோல் தான் நம்ம கள்ளக்குறிச்சி டோல், எங்கள் அட்டி. ஸோ இப்போ நான் வந்து துபாயில் ஓட்டுறதுக்காகவே நான் இங்கேருந்தே ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, கை விட்டு ஓட்டக்கூடாது. இங்கேருந்தே ட்ரெயின் ஆகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்போ அந்த துபாய் ரூல்ஸ் என்ன தெரிஞ்சுட்டு அது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி நம்ம ஊரில் ஓட்டிகிட்டு இருக்கேன். நம்ம ஊரில் ஓட்டவே முடியல. அந்த மாதிரி நம்ம ஊரில் அப்படி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா. ஏன்னா அங்கே வந்து எவ்ரிஒன் ஷுட் ஃபாலோ ரூல்ஸ், ஓகேவா? இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே நம்ம கரெக்டாக போகணும்,
சைடில் வரணுங்க லூஸ் மாதிரி வந்துடுறாங்க, அதை வந்து இடிச்சிடறானுங்க. அதுவே பெரும் பிரச்சனையாக இருக்குது. இங்கே பார்க்கலாம், அப்படியே பழகிக்கலாம். ஓகே டஸ் போகலாம், அப்படியே பங்க் வந்து பெட்ரோல் போட்டு போகலாம். டஸ் இங்கே ஒரு 2 டாயில் இருக்குது, இங்கே போட்டு போயிடலாம். நடுவில் இங்கே நல்லா இருக்குது. டஸ் பெட்ரோல் போட்டாச்சு, அவ்வளோதான். இனி பறக்க வேண்டியதான். பெட்ரோல் போடணும், எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னும் ஒரு 1500 போகணும்னு நினைக்கிறேன். பெட்ரோல் பத்தாது இது, ஏன்னா இங்கேருந்து 160 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா. 160 320 ஆச்சு. ஸோ அகைன் பெட்ரோல் போடணும். பார்த்துக்கலாம், இப்போ இந்த பெட்ரோல் வரைக்கும் போகலாம், போட்டு போட்டுக்கலாம். ஹண்டர்ஸ், இப்போ இந்த பிளேஸுக்கு நான் எதுக்கு வந்தேன்னு சொல்கிறேன், ஏன் சூஸ் பண்ணி வச்சு சொல்கிறேன். வந்து சண்டே நைட் இருக்கும் ஹண்டர்ஸ். நான் சென்னையிலேருந்து அப்போ தான் வந்துட்டு இருந்தேன், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிருந்தேன். ஓகேங்களா, சரி நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ஃபோர்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பிக்கும் போது சரி இந்த ஃபோர்ட்டில் நம்ம கவர் பண்ணலாம், இந்த ஃபோர்ட்லாம் கவர் பண்ணி இது ஒரு இதாக பண்ணலாம் அப்படின்ட்டு, இதை கவர் பண்ணலாம், வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு இது பிளான் பண்ணிட்டு இருந்தேன். சரி எது நியர்பையாக இருக்குன்னு பார்க்கும்போது இது இருந்துச்சு. இதெல்லாம் அப்படி ஒரு ஃபோர்ட் இருக்கா இங்கே, அது டேனிஷ், நம்ம இது கிடையாது, டேனிஷ் பீப்புள் வந்து இங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு ஃபோர்ட் இங்கே இருக்கா, சரி இப்போ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் அப்புறம் இதை சூஸ் பண்ணிட்டு வந்தேன். நல்லா தான் இருந்துச்சு, போய் பார்க்கலாம். இன்னொரு என்ன விஷயம் நான் அதை சூஸ் பண்ணேன்னா, பீச்சு அப்படியே பக்கத்துலேயே ஃபோர்ட்டு அப்படியே சேமாக இருந்துச்சு அதேமாரி. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணேன். இன்றைக்கி இதை கவர் பண்ணலாம். எப்படியும் டே ஆஃப்டர் டுமாரோ வந்து வேலூர் ஃபோர்ட்டு கவர் பண்ண போகணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிளான் இருக்குது, நெக்ஸ்ட்டு அதை கவர் பண்ணலாம். இதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து ஃபுல் டைம் யூடியூப் தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க, பார்க்கலாம். என்னோட பெஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் நான் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு கண்டெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எல்லாம் கொஞ்சம் இதாக போக ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். டஸ் சரி வாங்க நம்ம போகலாம். இப்போ வந்துருச்சு, இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் தான் வெள்ளம். சரி பொரியும் போகலாம் தான் பொரியும் போயிட்டுருக்கேன், ஏன்னா 10 o'clock தான் போகணும் போட்டு. அதான் ஹண்டர்ஸ், அங்கே ஒரு காக்கா ரோட்டில் அடிபட்டு செத்துருக்கு. எனக்கு இப்போ அதை பார்க்கும்போது மைண்டில் இதுதான் ஸ்ட்ரைக் ஆகுது. வானத்தில் பறக்கிற காக்கா கீழே ரோட்டை வந்து அடிபட்டு சாகுது பார்த்தீங்களா, அதோட தலையில் எப்படி இருக்கு. அதான் தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படிதான் நடக்கும் என்ன பண்ணாலும். பாவம் இங்கே செத்துருச்சு. ஹண்டர்ஸ் வந்துட்டோம். இதோ இது இவ்வளோதான் ஹண்டர்ஸ் இருக்குது. இதுதான் அந்த டேனிஷ் ஃபோர்ட்டுக்கான என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இல்லை இன்னும் உள்ளே போகணும். இது ஒரு காலனி மாரி. இது இப்போது பாண்டிச்சேரியில் எப்படி ஃப்ரெஞ்ச் காலனி இருக்குது அந்தமாரி வந்து இங்கே இந்த டேனிஷ் காலனி ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கு உள்ள இப்படி தான் இருக்கும். இது உள்ள டேனிஷ் காலனி ஃபுல்லாக. எனக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம். ஹண்டர்ஸ் இதோட தான் போகணும். இங்கே அந்த டேனிஷ் பீப்புள் எப்படி இருப்பாங்களோ அந்த எப்படி இருந்துச்சோ அதேமாரி இருக்கு இன்னும். ஹண்டர்ஸ் இங்கே நிறைய மூவி ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஜிப்சி மூவி கூட இங்கே ஷூட் பண்ண சொன்னாங்க. இன்னும் நிறைய மூவிஸ் இங்கே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி அந்த பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்ச் காலனியில் போகும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கேயும் இப்படி தான் இருக்குது அதேமாரி. இங்கே ஸ்கூல் வேறு இருக்குது போல். ஓகே ஓகே, இன்னும் செம்மையாக இருக்கு ஹண்டர்ஸ். இந்த சர்ச்சு கட்டி 300 years ஆகுதான். இந்த சர்ச்சை கட்டி ஒரு 300 years இருக்குது இந்த சர்ச்சுங்க. 300 years ஹண்டர்ஸ். ஓப்பா இதோ வந்துருச்சு பீச்சு. Yes, of the combination of the tree contents.
டாண்டிஸ் ஃபோர்ட். இதுதான் டெஸ்ட், இதுதான் டாண்டிஸ் ஃபோர்ட். இன்னும் திறக்கல, 10 மணி தான் திறப்பாங்க. ஸோ நம்ம போய் அது நிறைய பீச் பார்த்துட்ருக்கலாம். திறந்து கொண்டு வரலாம். ஐயோ, வண்டி நிற்குமா தெரியலையே. ஓகே, நெக்ஸ்ட் போய் பீச் பார்க்கலாம்.